வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு எரிச்சோடையார் சன்னதி தெரியுமா? என்னது எரிச்சோடையாரா அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கு. திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் இந்த தாமிரபரணி கரையோரமா மரகதாம்பிகை சமேத காசியபநாதர் கோவில், ரொம்ப புராதன மிக்க கோவில், பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவில்ல பிள்ளையார், ஐயப்பன், தட்சிணாமூர்த்தின்னு நிறைய சன்னதிகள் உண்டு. அதுல ஒரு சன்னதி தான் இந்த எரிச்சோடையார் சன்னதி. அது என்ன எரிச்சோடையார்? உண்மையில அது எரிச்சோடையார் இல்லை, அது மருவி வந்திருக்கு. உண்மையில அதுக்கு பெயர் எரித்து ஆட்கொண்டார், எரித்து ஆட்கொண்டார் சன்னதி அப்படின்னு தான் பேரு. இந்த எரித்து ஆட்கொண்டாருக்கு ஒரு கதை உண்டு. கேரளாவில் ஒரு ராஜா, அவருக்கு ஒரு தீராத வியாதி. அங்கே உள்ள வைத்தியர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அந்த வியாதியை குணப்படுத்த முடியல. அப்போ ஒரு ஜோசியர் வர்றார். ஜோசியர் சொல்றார், இது போல நீ எள்ளுனால ஒரு பொம்மையை பண்ணு, அந்த பொம்மைக்கு உன்னுடைய வியாதியை அப்படியே ஆவாகனம் பண்ணிடலாம். அதான் உன்னோட வியாதியை நான் அந்த எள்ளு பொம்மையில நான் ஆவாகனம் பண்ணிடுறேன். அந்த பொம்மையை நீ வேறு யார்கிட்டயாவது கொடுத்தானா அந்த பொம்மையை யார் வாங்கிக்கிறாங்களோ அந்த வியாதி அவங்களுக்கு போயிடும், நீ குணமாயிடுவ, பரிபூர்ணமா குணமாயிடுவ அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னோடனே ராஜாவும் உடனே இந்த ஒரு எள்ளு பொம்மையை பண்றார். எள்ளு பொம்மையை பண்ணிட்டு இந்த ஜோசியரும் அந்த வியாதியை அந்த ராஜா கிட்ட இருந்து அந்த எள்ளு பொம்மையில அப்படியே ஆவாகனம் பண்றார். பண்ணிட்டான்னா அந்த எள்ளு பொம்மையை வாங்கறதுக்கு ஆள் இல்லை. யார் யாரையும் கேட்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த எள்ளு பொம்மையை வாங்கினா அந்த வியாதி அவர்களுக்கு வந்துடும் தெரிஞ்சு போச்சு. அதனால யாருமே முன் வரல அந்த பொம்மையை வாங்கிறதுக்கு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இளைஞன் அவன் அங்கே போயிட்டு கேள்விப்பட்டுட்டு, சரி நான் வாங்கிக்கிறேன், ராஜாவுக்கு உதவி தானே, நான் வாங்கிக்கிறேன், ராஜா நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜா கிட்ட, ராஜா நீங்க அந்த எள்ளு பொம்மையை என்ன கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், உங்க வியாதியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். எள்ளு பொம்மையை கொடுத்தது மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய வைரங்கள், வைடூரியங்கள், பொற்காசுகள்ட்டு பெரிய மூட்டையை எடுத்து கொடுக்குறார். அந்த இளைஞனும் அந்த எள்ளு பொம்மையையும் ராஜா கொடுத்த பரிசையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். வர வழியில அந்த எள்ளு பொம்மைக்கு திடீர்னு உயிர் வந்துடுறது. உயிர் அந்த எள்ளு பொம்மை இளைஞன் கிட்ட சொல்றது, இது பார், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசிப்போம். நீ தினம் காயத்ரி ஜெபிச்சு நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்க, அந்த புண்ணியங்கள்ல ஒரு 50% எனக்கு தள்ளிடு, நான் எடுத்துக்கிறேன் அந்த 50% புண்ணியத்தை. நீ அந்த 50% புண்ணியத்தை எனக்கு கொடுத்துட்டேன்னா இப்போ வந்திருக்க வியாதி, அந்த வியாதியிலேருந்து உனக்கு விமோசனம் கிடைச்சிடும் அப்படிங்கிறான். அந்த இளைஞனும் யோசிக்கிறான், சரி அதான் 50% புண்ணியம் தானே, எடுத்துக்க, நான் மறுபடியும் காயத்ரி ஜெபிச்சு அந்த புண்ணியத்தை தேடிக்கிறேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கிறான். அந்த 50% புண்ணியத்தை அந்த எள்ளு பொம்மை கொடுத்துட்றான். அந்த எள்ளு பொம்மையும் சொன்ன வாக்கு தவறாம அந்த இளைஞனுடைய வியாதியை போக்கிடுறது. ஸோ இப்போ இந்த இளைஞனுக்கு வியாதியும் இல்லை, கை நிறைய பரிசு பொருட்களும் இருக்கு. அவன் திருப்பி தன்னுடைய கிராமத்துக்கு போனான். அதாவது அம்பாசமுத்திரம் கிராமத்துக்கு அவனுக்கு பொதிகமலையில போயிட்டு அகஸ்தியர்கிட்ட ஆசை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசை. உடனே என்ன பண்றான், அந்த ஊர் கோவில், அதாவது அந்த காசியபநாதர் மரகதாம்பிகை கோவில், அந்த கோவில் குருக்கள் கிட்ட இது போல இந்த மூட்டையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நான் பொதிகமலை போயிட்டு அகஸ்தியரை தரிசனம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் இதை பாதுகாப்பாக வச்சிருக்கேன், நான் அதுக்கப்புறம் திருப்பி தாங்க அப்படிங்கிறான். இந்த குருக்களும் வாங்கி வச்சுக்கிறாரு. இவன் பொதிகமலைக்கு கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்பி போன உடனே அந்த குருக்கள் மூட்டையை பிரிச்சு பார்க்குறாரு. பிரிச்சு பார்த்தா அதுல பொண்ணும் வைரமும் வைடூரியமுமா இருக்கு. அவருக்கு உடனே பேராசை வந்துட்டு இருக்கு. என்ன பண்றாரு, அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் தான் எடுத்துட்டு அதுல நிறைய அரிசி, பருப்பு, தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் போட்டு மூட்டை கட்டி வச்சிருந்தாரு. இந்த இடைக்கணம் புதிய முறையில் போட்டு அகஸ்தியர்கிட்ட ஆசையை வாங்கிட்டு அவர் திரும்பி வரான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் குருக்கள் கிட்ட போயிட்டு, நான் கொடுத்த மூட்டையை கொடுங்க அப்படிங்கிறான். ஓ தாராளமாக கொடுக்குறேனேப்பா அப்படின்னு அந்த மூட்டையை எடுத்து கொடுத்துட்றாரு. மூட்டையை பிரித்து பார்த்த இளைஞனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அதில் வைரம், வைடூரியம் எதுவுமே இல்லை. என்ன ஏதோ மக்கி போன அரிசியும் பருப்பும் ஏதோ தேவையில்லாத விஷயங்களும் தான் இருக்கு. உடனே அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்கறான், என்னங்க இதில் வைரமும் வைடூரியமும் வச்சிருந்தேன், ராஜா கொடுத்த பரிசு அது, இப்போ எதுவுமே இல்லையே நோண்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொடுத்த மூட்டையை நான் அப்படியே வச்சிருக்கேன், இதோ நீ வந்திருக்க திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்ச்சகர் போய் சொல்லிடுறாரு. இவனுக்கு தாங்கலை. நேராக அந்த ஊர் ராஜா கிட்ட போயிட்டு நியாயம் கேட்குறான். ராஜாவுக்கு விஷயம் புரியுறது, அர்ச்சகர் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்காருன்னு புரியுது.
ஆனா அதை டைரக்டா ப்ரூவ் பண்ண முடியாது. எப்படி ப்ரூவ் பண்றது? சரி நாளைக்கு சொல்ல பார்க்கலாம், நாளைக்கு வாங்க, நாளைக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு ராத்திரியே ராஜாவோட கனவுல கடவுள் வர. கடவுள் அடுத்த நாள் அந்த குருக்களை சுவாமி மூலவர் இருக்கார் இல்லையா, கோவில்ல மூலவரை தொட்டு சத்தியம் பண்ண சொல்லு. இது போல நான் இதை தான் இந்த இளைஞன் கொடுத்தான், அந்த மக்கி போன அரிசியும் பருவியும் இந்த தேவையில்லாத விஷயங்களை இதான் கொடுத்தான், வேற வைடூரியம் எதையுமே கொடுக்கல அப்படின்னு மூலவரை தொட்டு சத்தியம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் மீட் பண்ணும்போது ராஜா சொல்லிடுறாரு, இது போல குருக்கள் கிட்ட இது போல இந்த மூலவரை தொட்டு சத்தியம் பண்ணணும், என்னைக்கு வச்சுக்கலாம்னு குருக்களுக்கு முதல்ல கொஞ்சம் அதிர்ச்சி. அதுக்கப்புறம் சரி இல்லை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்றார். சரி நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் குருக்கள் என்ன பண்ணுறாரு, புத்திசாலித்தனமா மூலவர்கிட்டேருந்து இருக்கிற அந்த கடவுள் மூலவர்கிட்ட நம்ம ஆவாகனம் பண்ணியிருப்போம், ஆக்சுவல் பவர்ஸை ஆவாகனம் பண்ணியிருப்போம். அந்த பவரை அப்படியே எடுத்து அங்கே பக்கத்தில் ஒரு விருட்சம் இருக்கு, அந்த விருட்சத்தில் டெம்பரரியாக இந்த கடவுளோட ஃபுல் பவரையும் எடுத்து விருட்சம்ல வச்சுடுறாரு. கடவுள் இப்போ இது விக்கிரகம் இல்லை, சிலை. அதனால வெறும் சிலையை தொட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. விக்கிரகத்தை தொட்டு ப்ராமிஸ் பண்ணினோம்னா நிச்சயமா அதுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வெறும் சிலை தான். இந்த சிலையை தொட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா பொய் சத்தியம் பண்ணினாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் சரின்னு ஆவாகம் மட்டும் ரொம்ப நிம்மதியாக வீட்டுக்கு போடுறாரு. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே மறுபடியும் இந்த ராஜாவோட கனவுல கடவுள் வர்றாரு. நாளைக்கு குருக்களை மூலவரை தொட்டு சத்தியம் பண்ண சொல்லாது, மூலவருக்கு பக்கத்தில் ஒரு விருட்சம் இருக்கு பாரு, அந்த விருட்சம் அதாவது மரம், அந்த மரத்தை கட்டி பிடிச்சி சத்தியம் பண்ண சொல்றோம் அப்படின்றது. அடுத்த நாள் எல்லாரும் கூடிடுறாங்க, ஊரே கூடியிருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமாச்சு, பெரிய இவர் சத்தியம் பண்ண போறார், என்ன ஆக போறதோ எதோ ஆக போறதோன்னு ஊரே கூடியிருக்கு. அப்போ ராஜா வர்றார். ராஜா சொல்றார், இது போல இல்லை நீ இங்க மூலவரை தொட்டு சத்தியம் பண்ண வேண்டாம், இதோ இந்த மரம் இருக்குவாங்க, இந்த மரத்தை கட்டுப்பிடிச்சு சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற. நிஜமாவே குருக்கள் ஆடி போயிடுறாரு. இதை அவர் எதிர்பார்க்கல. வேற வழி இல்லை, ஊர் கூடி இருக்கு, மாட்டேன்னு சொல்ல முடியாது, மாட்டேன்னு சொன்னா குட்டி வெளிப்பட்டு போடும். என்ன சரி நடக்கிறது நடக்கட்டும்னு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறார், அந்த ட்ரங்கை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்ச உடனே போய் சத்தியம் இல்லையா, உடனே கடவுள் இருக்காரு, அங்க ஆவாகனம் பண்ணியிருக்காரு கடவுளை. அந்த குருக்கள் அப்படியே எரிச்சுடுறார். உடனே அந்த இளைஞன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், கடவுளே ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டார், தெரிஞ்சு பண்ணல ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டார், அவர் மன்னிச்சு இருக்க, அவர் எரிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கடவுளும் அந்த இளைஞன் சொன்னதை ஏத்துண்டு அந்த குருக்களை அப்படியே ஏத்துன்றார். அதாவது எரித்து ஆட்கொண்டார். அதுதான் இப்ப மருவி எரிச்ச உடையார்னு இருக்கு. நீங்க திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் இந்த தாமிரபரணி கரையோரமா இருக்கிற இந்த மரகதாம்பிகை சமேத காசியபநாதர் கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்க அவசியம் இந்த எரித்தாட்கொண்டார் சன்னதியை பாருங்க. இந்த கதையை சம்பந்தமா நான் ஒரு 4-5 வெர்ஷன்ஸ் படிச்சேன். அதுல இதுதான் மோர் ஆத்தன்டிகேட்டட் வெர்ஷனா எனக்கு பட்டுது. இதை தவிர வேற இன்னொரு வெர்ஷன் இருக்கு, அது மோர் ஆத்தன்டிகேட்டட் நீங்க யாராவது சொன்னீங்கன்னா அவசியம் எனக்கு தெரிவிங்க, அதையும் நான் ஃபியூச்சர் எபிசோட்ல பதிவு பண்றேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்க SL நானு. வணக்கம்.